யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். ஜெபம் ஜெயம். ஹalleluya. நான் ஜெபிப்பேன், என் வாழ்க்கையில வேதனை போகும். ஏராளமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் தேவன். உன்னை இதற்காக அழைத்தேன், விசாலத்துக்காக அழைத்தேன். ஹalleluya. 4ஆம் புத்தகத்தை எடுக்கும் போது சும்மா முதல்ல 4-5 பக்கத்தை திருப்பி பாருங்க. முதல் 4ஆகமத்தை வெறும் பேரா வந்துட்டு இருக்கும். இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 9 சாப்டர் போயிட்டு இருக்கும். அதுக்கு நடுவுல 2 வசனம் இருக்கு. எனக்கும் உங்களுக்கும் தேவையான இந்த 2 வசனங்கள் என்னுடைய கண்ணோட்டத்தை, உங்களுடைய கண்ணோட்டத்தை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய, உங்களுடைய உலகப்பிரமாண வாழ்க்கைய முற்றிலுமாக மாற்றக்கூடிய 2 வசனங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்கிறது. முதல் வசனம் 9ஆம் வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 2வது பகுதி சொல்லுது, அவன் தாய் யாபேசின் தாய் யாபேசை மிகுந்த துக்கத்தோட பெற்றார். அதனால் அந்த குழந்தைக்கு பேர் யாபேஸ் என்று பேர் வைத்தார். யாபேஸ் என்றால் வேதனை. யாபேஸ் என்றால் வேதனை. நல்லா யோசித்து பாருங்க. எந்த தாயாவதும் என் மகன் அசிங்கமா இருக்கான், அவன் பேர் அசிங்கம் வச்சிருக்காங்களா? கருப்பா இருக்க பிள்ளைக்கு பேர் என்ன வைப்பாங்க? வெள்ளையன்னு பேர் வைப்பாங்க. அசிங்கமா இருக்க பிள்ளை மகளுக்கு என்ன பேர் வைப்பாங்க? அழகியின் பேர் வைப்பாங்க. ஆனா இந்த தாய், நான் இந்த மகனை வேதனையோடு பெற்றேன், ஆகவே இவனுக்கு பேர் வேதனை, யாபேஸ். ஏன் பிறக்கும் போது கர்ப்ப வேதனையா? கர்ப்ப வேதனை இல்லாத எந்த குழந்தை வெளியே வந்திருக்கா? இல்லை. என்ன அர்த்தம்? மிகுந்த வேதனை உள்ள சூழ்நிலையில இந்த குழந்தை பிறந்தான். ஒருவேளை இவனுடைய தகப்பன் மரித்து போயிருக்கலாம். கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிளவுகள், போராட்டங்கள் அநேகமா இருந்திருக்கும். இவன் தாய் யோசித்து பார்த்தா இந்த வேதனை நீங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எனவே இவனுக்கு பேர் வேதனை, யாபேஸ். இவன் வளர்ந்துருப்பான். சகோதரர் என்ன சொல்லியிருப்பாங்க? டே வேதனை இங்க வாடா. பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பான். வாத்தியார் கஷ்டப்பட்டு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாரு, ஒன்னும் ஏறி இருக்காரு. டே இங்க வாடா, உன் பேர் என்னடா? வேதனை. இது நான் படுறதுடா, உன் பேர் என்னடா? வேதனை. டாக்டர்கிட்ட போயிருப்பான். டாக்டர் அட்மிஷன் ஷீட் போடுறதுக்கு, ஐயா உங்க பேர் என்னங்க? வேதனை. இப்ப வேதனை சொல்லாங்க, நான் மருந்து கொடுக்குறேன், பேரை முதல்ல சொல்லுங்க. வேதனை. வாழ்க்கையில வேதனை, பேர்ல வேதனை. இவன் மனசுக்குள்ள என்ன போயிருக்கும்? நான் வேதனை, என் வாழ்க்கை வேதனை. இவன் மறந்து 4 நாள் கொடைக்கானல் போயிட்டு திருப்பி வந்தாலும் என்ன சொல்லிருப்பாங்க? டே வேதனைங்க வாடான் இருப்பாங்க. இவனால அதை தள்ளி விட முடியாத சூழ்நிலை. ஆனா இந்த 9ஆம் வசனத்துடைய துவக்கம் சொல்லுகிறது, தன் சகோதரை பார்க்கிலும் அதிக கனம் பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இவனுடைய துவக்கம் வேதனை, இவனுடைய முடிவு கனம், மகிமை. ஹல்லேலூயா. ஆனர். நான் இந்த கனம் என்ற வார்த்தையை, ஆனர் என்ற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவன்
வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவனா இருந்தான். சக்சஸ்ஃபுல் விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப். எங்க போனாலும் வெற்றி, எதை செய்தாலும் வெற்றி. இன்ஃப்ளூயன்ஷியல், கர்த்தரிடம் செல்வாக்கு பெற்றவன். அநேக பேர் அவட வந்திருப்பாங்க, ஐயா உங்களுக்கு கர்த்தரிடம் செல்வாக்கு இருக்கு, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. செல்வாக்கு, கணம் பெற்றவன், டிஸ்டிங்விஷ்டு பர்சன். பிள்ளைங்களை பார்த்து அம்மா சொல்லியிருப்பாங்க, அந்த மாமா மாதிரி வரணும்பா அப்படின்னு இருப்பாங்க. செல்வாக்கு, சொல்வாக்கு. யாராச்சும் வந்திருப்பான், ஐயா எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை வேணும் ஐயா, நீங்க சிபாரிசு பண்ணுங்க. இவன் சொல்லுவான், போய் சொல்லு, யாபேஸ் சொன்னாரு போய் சொல்லுன்ட்டு. கம்பெனியில் சொல்லியிருப்பான், எனக்கு ஒரு வேலை வேணும், யாபேஸ் எனக்கு தெரிஞ்சவர். யாபேஸ் உனக்கு தெரிஞ்சவரா, உடனே வேலை வா அப்படின்னு இருப்பாங்க. கணம் பொருந்தியவனா இருந்தான். பாருங்க என்ன ஒரு மாற்றம். வேதனை, துவக்கம் வேதனை, தாய் ஒரு கணிப்பு, இந்த வேதனை மாறாது. வாழ்க்கை முழுவதும் வேதனை, எங்கு சென்றாலும் வேதனை, எதை செய்தாலும் வேதனை. ஆனா இவனுடைய வாழ்க்கையோ கனமுள்ளதாயது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இது வேணும், எல்லாருக்கும் இந்த ஒரு மாற்றம் வேணும், இந்த நன்மைக்கு உண்டான ஒரு மாற்றம் வேண்டும். ஆனா ஒரு $1 மில்லியன் குவெஸ்டியன், எப்படி மாற்றம் வரும்? எப்படி மாற்றம் வரும்? இவனும் போய் இவன் சகோதரரை கேட்டிருப்பான், அப்பா எனக்கு உதவி செய்ப்பான், ரொம்ப வேதனை இருக்குப்பா. சகோதரன் சொல்லிப்பாங்க, அம்மாவே சொல்லிட்டாங்க, உன் வேதனை போகாது, போ போ அப்படின்னு இருப்பாங்க. பெரிய தத்துவ ஞானிகிட்ட போயிருப்பான். தத்துவ ஞானின்னு சொல்லியிருப்பாரு, எல்லாருக்கும் வேதனை வருங்க பிரதர், உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வாழ்க்கையை ஓட்டுங்க பிரதர் சொல்லியிருப்பாங்களே. உங்களை பார்த்து பிரச்சனை சொன்னா அப்படிதாங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க. ஆனா இவன் சொன்னான், இல்லை இல்லை இல்லை, என்னுடைய வாழ்க்கை வேதனை இருக்க போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10ஆம் வசனம் சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. இந்த திருப்பம் எப்படி வந்துச்சு? இந்த திருப்பம் எப்படி வந்துச்சு? ஜெபம், ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் ஜெயம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரதர், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம், இப்படிப்பட்ட மாற்றம் வேணும்னா நானும் நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கருவி என்னது? ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்கள், 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் எனக்கு உங்களுக்கு சவால் கொடுக்கிறது. சவால். யாபேசின் தேவன் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? இங்க இருக்கார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 2 வசனங்களும் உங்க வாழ்க்கையில் உள்ள எப்பேற்பட்ட குறைவானாலும் சரி, எப்பேற்பட்ட ஏமாற்றமானாலும் சரி, எப்பேற்பட்ட அவமானமானாலும் சரி, எப்பேற்பட்ட துக்கமானாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனையானாலும் சரி, சரீர வேதனையா இருக்கலாம், உணர்ச்சியில வேதனையா இருக்கலாம், தன்மானத்தில் வேதனை இருக்கலாம், என்னுடைய வருமானத்தில் வேதனை இருக்கலாம், என் குடும்பத்தில் வேதனை இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே கருவி, ஒரே கருவி, ஜெபம்